கோவிந்தா அம்மா இருங்கம்மா அம்மா கொஞ்ச நேரம் அம்மா கோவிந்தா நான் பெத்தம்மா தானே என்ன பெத்தவங்க தானே என்ன பெத்தவங்க தானே ஏன் பாரு உனக்கு தெரியலையா இல்லை அதை நான் என்னால் பேச மாட்டேன் உங்களை நான் பேசி நான் திட்டிட்டு அவன் எது வெளியே பேசல நீ பெத்த தானே என்ன பெத்த தானே உங்களுடைய பிள்ளைங்க தானே நாங்கள் கத்தாமா உனக்கு 1000 கல் இருக்கும் 1000 குறை இருக்கும் நச்சா இருப்பாங்க நினைக்காது இருப்பாங்க இந்த ஊரில் எல்லாம் இருப்பாங்க நாங்கள் வந்து கூப்பிட்றோம் இல்லையா எங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றது இல்லையா என்ன பத்தாமா ஒரு 4 மக்களுக்கு கேட்கற மாதிரி சந்தோஷமா சொல்லி இங்க இருந்து ஆனந்த சந்தோஷத்தோடு உங்களுடைய ஆலயத்துல போயிட்டு எதுக்காக இவ்வளவு வேலை ஏம்மா நீ கோவிந்தா போட்டு சந்தோஷம் நீ வந்து யார் பண்ணீங்க யாரும் பாக்கல யார் சாயம்மா நாங்க பார்த்தோம் அம்மா நாங்க பார்த்தோம் தாயே நாங்க பார்க்காத இல்ல பிச்சை எடுத்தாது நாங்க கண்டு வச்சு பார்த்தோம் அம்மா நீ பேசுனா பேசலையா நான் பேசுன மாதிரி வாய்த்தா அந்த முட்டை நான் பேசுவேன் என் கூட பேசுவா கல்லு மண்ணு சமந்து நாங்க இதை பொறு போட்டு செய்யறோம் பிச்சை எடுத்து நீ வந்து வந்து முடிச்சு முடிச்சு பார்த்துட்டு போற பாக்கலன்னா என்ன பாக்கல கேக்குறாங்க பாக்கல நீ கேக்குற சீக்கிரம்
நல்லா தான் செய்யறோம், நல்லா தான் கஷ்டப்பட்டு இருங்க அப்பா அப்படியே உட்கார வச்சுட்டு கிளம்புங்க போலாம் நம்ம. ஆமா அதான் கிளம்புங்க வைங்க. பாக்கல அவன் பேசத்த பாரு. கருவத்து மேல ஆடுற நீ சாமி கிடையாது இது. என்னவா சாமிலாம் கிடையாது. கோயில போட மாட்டியா? அவர் இங்கே உட்காந்து இருக்க போதான். இங்கே உட்காந்து இருக்க போதா காணிக்கிறது இல்லையா? இங்கே உட்காந்து இருப்பீங்க. நாங்கெல்லாம் போறோம். சாமி இல்லாது கொஞ்ச நேரம் இருங்களம்மா. நான் தான் இருக்குன்னு சொல்லி யாருக்கு தெரியும்? வச்சா கும்பிடாதா பரவாயில்ல. வச்சா கும்பிடுறேன்னா நீ கத்திங்க அடிக்கிற உனக்கு தொண்டை போகுது. தொண்டை நோதுல அப்ப நாங்க கஷ்டப்பட்டு செலவு பண்றோமே அதை வந்து உக்காந்தால அந்த முண்டை ஏன் வர மாட்டான்? கஷ்டமா ஏன் வர மாட்டான்? ரொம்ப கஷ்டமா கும்பிட்டு தான் நம்ம அந்த மாலார போய் கட்டு போய் கட்டு சாமி சொல்லு கருப்பு போறதுல நம்ம இப்படி எடுக்கணும் ஃபர்ஸ்ட் சொல்லி